விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி, ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பேரே வாயில் குறையாது, மனாஸ் அவர்கள். அவங்க டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல். ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் வார்த்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜானு விஜயண்ணன். அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கு. அதனால் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அப்போ அவர் எஸ்ம்பேன். அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசுனார். இப்போ கூட இன்னொன்றுமா பேசுனார், என்னன்னே தெரியல. நானும் இருந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல இனிமையான ஆள், சூப்பர். அதுக்கப்புறம் சுஷ்டி உங்களுக்கு பண்ணுடும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் இணைஞ்சிடும் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எது சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தை வில்லின்னு கூட சொல்லலாம், வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மென்மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. First, no, I'm not forgotten. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் நவ் பிகம் மை ஃபேமிலி. உண்மையாகவே சொல்லலாம்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தினேஷ் சர்ஸ் டீம், ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. சார் ஹேஸ் டன் எவ்ரி திங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்றது வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர். பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுலூர் வயநாடு சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலனா தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எதுவும் சொன்னாங்க அப்போ நான் சாருக்கு சொன்னேன் என்னாச்சு வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும்போது ஹீ செட் ஒன்றும் இல்லை பிரேக்கு அவ்வளோதான் ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப் வி டிட் ஷூட் ஃபார் ஒன் டே so and the locations were in mountain and high hills so ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல or மேடையில் or in movies or after the movie எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி இது புகழுவாங்க பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபிலிம் அவர் விஷன் வந்துன்னா ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல் அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக் அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தியமாக பிடிக்காது தட் டு டாக் அந்த புகழ் லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம் புகழ்ச்சி பிடிக்காது பட் நச்சு ஹி சார் okay so but sir we did the shoot 50 days I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு ஐ எம் a very soft girl which nobody believe in but I believe in so அந்த டைமில் வந்து he really had a patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that and நிஜமாக வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக் ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ நிஜமாவே சொல்கிறாது ட்ரஸ்ட் மீ அண்ட் விமல் சார் தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோஸ்டார் அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன் ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார் என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க லைக் லேடிஸ் தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு கூட போடுங்க சொன்னேன் சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம் இவன் மைமா இஸ் ஃபைட்டிங் ஸோ ஐ காட் லிட்டில் ஏறிச்சு எனக்கு கூட வேணும் சொன்னேன் ஸோ சார் கொடுத்தாங்க அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன் ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன் எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது so he walked inside the set and I told John Vijay for you this kick and he was like what seriously and then he came and he watched all the fighting choreography I said sir என்ன பயங்கரமா குடுக்குறீங்க இத பண்றீங்க அப்படி அது ஆமா கேட்டாங்க அப்பதான் mid of a night Kabir sir came and his personality is so gigantic I was like who is he coming like who is he so he said that he's the main villain character he's doing it and this fight is with him I said I'm not doing it what are you fighting with I'm not doing it அப்போ சொன்னாங்க மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க அவர் நான் சொன்னேன் அது வேண்டாம் he's too big but sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை நீ பார்க்காத அப்படி this guy is a genius and I really wish you Manas it's his first time as a cinematographer and he handles such a big crew இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங் அவுட் ஹோல் பிளாட்டர் அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன் போய் சொன்னார் he only told me madam பாருங்க அப்படி சொல்லி and definitely Mahima you were looking fantabulous
and she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. LK, shootings for like she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா பீப்புள் உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபிலிம் இருக்கட்டலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபிலிம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவின்னா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys. Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm very excited to part of Mahasena. Why are you laughing? Very happy for you. Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy. And I love Tamil. I really want to work here. So I'm just hoping, finger crossed, soon I will get next project, or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December, Ganga. Thank you so much. Ma'am, come. Okay, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil, and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying it. She's so cute. And thank you, John Vijay sir. He's also so good. So thank you entire team. Thank you so much for having me here. और अगर मुझसे कुछ गलती हो गई होगी तो मुझे माफ़ करना. Thank you. Vanakkam, namaste. And I played a role called Maitri in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் பேசுவேன், ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first let me start with thanking the director first obviously, because as he said, முன்னாடி வந்துட்டு I think 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். And he saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. And then he gave me one word saying that நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங், எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான். பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர், ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஸோ I didn't like trust obviously, because being in this media, it's like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you sir. So he was like, he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீ பண்ணுற, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ஸ் 20 days வேணும், இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், he didn't ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா, உனக்கு ஓகேவா, இது கேட்கல, இது நீ பண்ணுற நான் சொன்னேன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் who keep up their words a lot, and he's a word of honor, and I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter. And he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team,
I'm like on my cloud nine literally, because working with these actors has always been a childhood dream for me. And standing in the stage with the people, I've seen them on TV and your national television and stuff, and then standing on the same stage and working under them is like a biggest privilege I've got. And thank you so much to the casting team. Thank you so much. It was so much fun working with you guys. And last but not the least, I'm very இது நான் தமிழில் பேசுவேன், அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் அம்மா இன்னைக்கு இங்கே இருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட் இயர் சேம் ஆடியோ லான்ச்க்கு சார் இருந்தாங்க, அண்ட் ஹி கேவ் திஸ் வேர்ட். அண்ட் ஹியர் சேம் மூவி, same director, I am here with my mom, seeing me standing here, who's been a great supporter. She's a single parent, by the way, and sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there, and I have everybody in the room I love the most, and I'm so happy, I'm so grateful. And every media, நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க, it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because ஒரு there was one place where we shoot, அந்த லீச் சொல்லுவாங்கல்ல, ஐ டு தமிழில் எனக்கு தெரியாது, ஸோ எங்கள் லாங்குவேஜில் லீச் தான் சொல்லுவோம். ஸோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு, ரத்தம் வருது எல்லாருக்கும், பட் nobody actually gave a thing about it, and they were like, okay, let's do it. And so hard work was too much, and I'm really happy, and thank you so much. Thank you. And please give lots of love, please. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். To our media, ரொம்ப thank you sir for joining us, and to everybody कि आप सब time निकाल के आए. अम्मा वनक्कम. Thank you for giving me this film. Thank you. Let's talk about our director, captain of ship. It's 2 years of hard work, sir. I remember, sir, when I came on the set, and he was very tensed, nervous, because I came in the I comes in pre-climax and climax, and he's like very tense. I could see, because when you come on the set, एक वो body language से पता लगता है. तो director was very nervous. I called him, and we were sitting together, and I told him, sir, believe me, we'll have a kick-ass pre-climax and climax. I told you this, sir. And trailer पातिंगला, so it's looking damn good with the fabulous cast. It's your vision, sir. It's not आज का. It's been 2 years. Manas, it's not easy to shoot out of city, forest areas mein. So, and it's the first film, I think. So, damn good job, brother. Damn good. We're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, John sir, Vimal, Shrushti, Mahima, Shubhangi, unfortunately, we don't have scenes together, but looking forward to work with you in future. So, it was lovely working with you all. It's a very realistic film. बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना realistic acting होता है, village backdrop होता है, rawness होती है. So, I want to appeal to everybody, to media, कि it's a theatrical watch. Don't wait for come to OTT. So, damn good BGM. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We gave our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision. And so story बहुत अच्छा है. ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love. We need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th. Thank you everybody. And my producers, and I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to all the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे sir. I loved working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Sir, master name? Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us guys, and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. Thank you media. Thank you. First, I'll
thank the heroes of the film, that is the technician team. Thank you so much. Then என்னோட director and என்னோட co-actors like Vimal sir, Srishti ma'am and Mahima ma'am, Shubhangi ma'am, everyone. And no, I didn't mention, don't take it. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக நிறைய தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை மன்னிச்சு என்னை திருத்தி ஏற்றுக்கிட்டதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். And it is such a great pleasure to work with these legends of cinema. Thank you so much for giving me such an opportunity. And I would like to thank my mother, who is a supportable for me. Srishti ma'am, she is such a great character. I would definitely like to mention her. She is such a sweet person. She's not like how you see. She's very sweet. அவங்க அவ்வளோ லைக் இனிமையான பர்சன். அண்ட் விமல் சார், மை காட், நத்திங் டு சே அபவுட் ஹிம். ஹீஸ் லைக் அன்டிஃபைன்ட் திங். அண்ட் லைக் டேரக்டர் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன், அதை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்து என்னை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் ஸ்டில் try to work in my next films with you guys. I'm so very pleasure to work you guys. Thank you so much. All over. Yeah. Thank you for giving me such an opportunity. And it will be theatrical movie. நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு போனா you will see every sort of emotions. And கண்டிப்பாக 12th December போய் பாருங்கள். யூ வில் கம், எப்படி போனீங்களோ அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவீங்கன்னு ஐ வில் பி அஷ்யூர்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும், அண்ட் எங்களை மாதிரி கலைஞர்களை வளர்த்து வாழ வைக்கிற மக்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க, தம்பி சின்னதாக பேசுகிறேன்னு அடித்து வெளுத்துருவேன் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ அது இவ்வளோ ஈஸியாலாம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஏன்னா வந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு 10 வருஷம் ஒரு கடின உழைப்பு இதுக்காக பின்னாடி இருந்திருக்கு. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் மேடை மேலே நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த திருப்தியில் தான் நான் இங்கே இருக்கேன். நான் 2-3 பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து என்னோடய அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். எனக்கு அப்பா அம்மா ஒன்றா இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக. ஸோ நாட் சின்ன ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வறுமையான குடும்பம்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள். அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் விமனாக இந்த சொசைட்டியில் நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோடய அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணி தான் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு ஒரு டைமில் வந்து நம்ம வேலைக்கு போவோம், சரி பையன் வளர்ந்துட்டான், அவன் நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நினைக்கிற டைமில் தான் நான் அடுத்த குண்டை போய் போட்டேன். அம்மா, நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் வளருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வளருவேம்மா, அது வரைக்கும் எனக்காக பார்த்துக்கிறியான்னு அன்றைக்கி சொன்னேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடலைங்க. ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல. ஆனால் அவங்க வந்து இப்போ அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் தாராளமாக பண்ணு, உனக்கு அம்மா சாகிற வரைக்கும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் விமன். அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், உன் பணத்தை நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் நான் தான் வந்து உழைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட், தேங்க்யூம்மா, லவ் யூ. அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து என்னோடய கூட பிறந்த தம்பிக்கு. என்னோட அவன் 5 வயசு சின்னவன். நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான், அண்ணனை பார்த்து தான் தம்பி வந்து வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? நான் வந்து மியூசிக் தான் பண்ண போகிறேன், இதில் எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஜென்ரலாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேசிக்க மாட்டோம், நிறைய இது பண்ணிக்க மாட்டோம். அவன் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான், அண்ணன் அவன் என்ன கனவோ தேடுறா அதை நோக்கி ஓடட்டுமா, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், காலையில் வந்து காலேஜ் போவான், சாயந்தரம் ஃபுட் டெலிவரிக்கு போவான்.
அந்த காசை என் குடும்பத்துக்கு கொடுத்து என்னோட இடத்த அவன் தான் நிரப்புனான். ஹரி, லவ் யூடா. அண்ட் மூணாவது, சரி அம்மாவும் தம்பியும் வந்து பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா. என்னோடய ஒய்ஃப் ராகா. எல்லா ஒய்ஃப் தெரியும், மெஜாரிட்டி ஒய்ஃப் வந்து நீங்கள் ஏன் வேலைக்கு போகல, நீங்கள் ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மளை நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா. இன்ன வரைக்கும் எனக்கும் சேர்த்து அவள் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ இது வரைக்கும் அவள் காஸ்ட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரம் கூட என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சதில்லை. ஏன்னா நேற்றுக்கு கூட எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. பெட்ரோல் போட காசு இல்லை, என்னோட ஜிபே அவளே போய் நோட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களே நோட் பண்ணி, சாரி அவளேன்னு சொல்கிறேன், அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து 3000 ரூபா அனுப்பி விட்டுட்டு, நான் அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு காசு வந்திருக்கு. ஏமா அந்த காசு வந்திருக்குன்னா வச்சுக்கோ, அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது அவங்க கிட்ட இருந்த அந்த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராகா, லவ் யூடி. அண்ட் இவங்க எல்லாருமே நமக்கு ரத்த சொந்தம், கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணவங்கன்றதை தாண்டி நம்மளோட கனவுகளுக்காக நம்ம உண்மையாக உழைச்சோன்னா நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி அந்த மேடையிலையும் அது அமைஞ்சிருக்கு. நான் அதை சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ என்னடா பண்ண போகிற, உன் கனவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது. அப்போ உனக்கு என்ன பண்ணணும், அப்படியே உனக்கு என்ன பண்ணால் நீ லைஃப்பில் சீக்கிரமாக வளருவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டுடியோ வந்து வைக்கணும் அப்படின்னு. சரி, ஸ்டுடியோ வைக்கிறேன்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 25 லட்சம் 26 லட்ச ரூபா ஆகும். 25 லட்சம் 26 லட்சம் உனக்கு வந்து அந்த காசை கொடுத்துட்டா, அந்த ஸ்டுடியோ வச்சு கொடுத்துட்டா நீ வளர்ந்துருவியா அப்படின்னா, நிஜமாக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கான பலன் சீக்கிரமாக அடையும், நடக்கும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஸ்டுடியோவில் தான், இந்த படமும் அந்த ஸ்டுடியோவில் தான் மியூசிக் பட்டிருக்கு. அந்த ஸ்டுடியோ பேர் PCube ஸ்டுடியோஸ், மடிப்பாக்கத்தில் இருக்குது. அதை எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்னோட கம்பெனியோட CEO நாகேஸ்வர். ஸோ அவர் இங்கே தான் இருக்கார். நாங்கள் பாடறிவும் படிக்கிறோம்னு ஒரு கம்பெனி இல்லை, ஒரு ஃபேமிலி நடத்துகிறோம். அந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியல அப்படின்றதுக்காக வெளியவும் நிற்கிறாங்க. தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா. அண்ட் பட் நாட் லீஸ்ட் தலைவன். ஸோ தலைவன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல லீடரால் மட்டும்தான் ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். தம்பி நீ வளருவிடா, நீ வளரு அப்படின்னு சொல்கிற ஒரு கை, தூக்கி விடுற ஒரு கை நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் நம்மளோட, நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டாக இருங்கங்க, நீங்கள் உலகத்தில் உங்களை மிஞ்சின டேலண்ட்டே இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்களுக்காக ஒருத்தர் கை தூக்கி விடணும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு கை தூக்கி விட்டவர் தான் தலைவன் தினேஷ். ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அடிஷ்னல் மியூசிக் கம்போஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 படங்களுக்கு மேலே ப்ளேபேக் சிங்கராக பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோவில் ஃபைனலிஸ்ட்டாகவும் இருந்திருக்கேன், டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து சிங்கரோட கெரியர். மியூசிக் கெரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி பெரிய அச்சீவ்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. ஸோ தினேஷ் ப்ரோ சொல்லும்போது சொன்னார், எனக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு விமலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. விமலை நான் எப்படி வந்து தினேஷ் ப்ரோவை கேட்கலையோ அந்த மாதிரி தினேஷ் ப்ரோ என்கிட்ட கேட்கல. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு நாள் ஒரு ஃபைன் டே கால் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக, தலைவா எங்கே இருக்கீங்க தலைவா, உங்களை நான் மீட் பண்ணுமே அப்படின்னாரு. நான் கூட அடுத்த படம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த படத்தில் ஏதோ பாடுறதுக்கு தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் உடனே கால் பண்ணி பேசினேன். நான் ஸ்டுடியோ வந்துடலாமா, ஸ்டுடியோ வாங்க தலைவா மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டுடியோ வந்துட்டு நீ என்ன பண்ண, உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன, உன்னோட ரெஃபரன்ஸ் என்ன, எதுவுமே கேட்கல. 7 ரீலை கையில் கொடுத்துட்டு மியூசிக் பண்ணுறேங்க தலைவா. அவ்வளோதான், அவர்கிட்டேருந்து வந்த ஒரே ஒரு விஷயம் அதுதான். 7 ரீலுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அண்ட் சொல்லும் போது ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொன்னார், என்னை வந்து பிரவீன் தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் பிரவீனை மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஒரு நல்ல நண்பன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிஜமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நண்பன் தான் எனக்கு பிரவீன். ஏன் அப்படின்னா அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையுமே இன்னும் ஒரு ப்ளேபேக் சிங்கராக யூஸ் பண்ணியிருக்கான். மேதகு, ராக்கதன், தினேஷ் ப்ரோவோட முன்னாடி படம் ராக்கதனில் 4 பாட்டில் 3 பாட்டு நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அது மூலியமாக தான் நாங்கள் பழக்கமானோம். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது பிரவீன். அவரோட மனசில் போய் அதை வந்து அவர் எண்ணத்தை விதைச்சிருக்கான் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். இன்றைக்கி நம்மளோட இடையில அவன் இல்லை, இந்த நீங்கள் பார்த்த பாட்டு எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணது பிரவீன் தான். அதை வந்து கடைசியில் அதை மெருகேற்றின வேலை மட்டும்தான் எனக்கு. மற்றபடி பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பிரவீன், எங்கே இருந்தாலும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நான் நம்புகிறேன். ஒரு நண்பனாக நீ இங்கே இல்லைன்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரவீன் உன்னை. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம விமல் அண்ணன் கேரக்டரும் கபீர் சிங் சார் கேரக்டரும். அஃப்கோர்ஸ் வெரி ஹாண்டிங் வில்லன். நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க.
யூ வில் டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் உங்களை வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது. மகாசேனா நாங்கள் எல்லாரும் நிறைய உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்காக. டே அண்ட் நைட் தூங்காமல் சாப்பிடாமல் ஈவன் நேற்று நைட் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு இந்த படத்துக்காக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் தான் எங்களை மாதிரி ஆட்களை, வளர்ந்து வர ஆட்களை வந்து வளர்த்து விடணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான் விஜய் அண்ணா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது. ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் தீம் ஒன்று இந்த படத்தில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கான தீம்னு இருக்கும். அவங்க எங்கே வந்தாலும் அந்த தீம் இருக்கும். அந்த தீம் உங்களுக்கு கேட்டுட்டாலே அவங்க வரப்போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும். எல்லா தீமுமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி உங்கள் தீமும், நம்மளோட கபீர் சார் தீம் அண்ட் விமல் சார் தீம் எல்லாருமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் இதுக்கு மேலே நான் பேசினா அக்கா பின்னாடி கழுத்து பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை வந்து டிசம்பர் 12 அன்றைக்கி வந்து தேட்டரில் பாருங்கள். எங்கள் எல்லாருமே வந்து வளர்த்து விடுங்க. உங்களோட பிள்ளைங்க தான் நாங்கள். உங்ககிட்டயே நாங்கள் மறுபடியும் அடுத்த படமும் கொடுப்போம், உங்களை சந்தோஷமும் படுத்துவோம். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அந்த மூவி டைரக்டர். ஏன் இல்லை போன கேட்டாப்பில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கைத்தட்டு எங்காலாம் இருந்தாலும் அந்த கைத்தட்டு சவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓப்பனிங்கில். நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கணும், ஏன்னா நான் தான் பேசினேன் எல்லாத்தையும் பற்றி. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2023 நான் ஒரு படம் பண்ணேன், ராக்கதன்னு சொல்லிட்டு. படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒன்றுமே இல்லை எனக்கு. அவங்க ஆனால் நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து, இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலோ இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலோ அதுக்கு ஊண்டுதெல்லாம் இந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதிலெல்லாம் நிறையா நல்லா எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தாங்க ஆக்சுவலி க்ரைம் த்ரில்லரில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி இது மீடியாக்காகலாம் சொல்லலை. ஏன்னா ஒரு மாதிரி தோத்த டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாக்ஸ் ஆஃபீஸாக. அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே போயிடுறேன். படம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் 2023. அது ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஏன்னா நிறையா க்ரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்து வந்தோம். அப்புறம் சரி வீட்டில் அப்போ அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம், சினிமா வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணு தெரியல. சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ தான் அதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு சரி அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப போராடினேன். அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது சுமதி மேடம். ஆக்சுவலி அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர், அவர் ஒரு வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடியூசர்னே நான் வரலப்பா உள்ள, உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ அது அப்புறம் விமல் அண்ணன் ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி அண்ணா அது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தேஜாண்ணன் சொன்னேன். தேஜாண்ணா வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் நான் உட்கார வைக்கிறேன், நீ போய் சொல்லு சார் புரிஞ்சுப்பாருன்னு. நான் இப்போ போய் பார்த்தேன். என்னோடய பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல. நீ என்ன பண்ண, நீ இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அண்ணன் மட்டும் சொன்னேன், நான் தஞ்சாவூர் தானே, சுருக்கமாக சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சு விட்டார். ஸோ ஒரு விமல் அண்ணன் கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோட தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்களே, அவங்க சிலம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த படத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால் ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி, டான்ஸ் ஆன சின்ன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோடய மேடம்க்கு. ஆக்சுவலி என்னென்னா
ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டி மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லைங்க எதுவும். அது அப்போ ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களான்னு தெரியல. அப்போ சிஸ்டி மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாங்க, நிறையா அந்த லவ் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில், இது மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் இருப்பீங்கன்னு. அப்போ லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபேண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டோரி அப்படின்னோடனே உடனே எனக்கு அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வைல்டு அனிமல்னாலும் எலிஃபெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அல்ஃபர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கலை, எனக்காக சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலையும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை, அது கன்வென்ஸ் மட்டும் தான் வாங்கினார். அவராக ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக சொல்லிடணுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு தெரியும், நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் பேசுவார். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அல்ஃபர்ட் ஜோஸ் சார். அப்புறம் என் தலைவன் ஜான் விஜய் அண்ணா. ஏன் நான் தலைவன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு நான் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் அண்ணன்ட்ட, இது மாதிரி நான் கதை எழுதும் போதுனே எல்லா கதாபாத்திரமும் நான் ஃபிக்ஸ் பண்ணிலாம் எழுதலைனே, ஒரு கதை ஒன்று ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியா வச்சு நம்ம கமர்ஷியலாக எழுதலான்னு போனேனே. ஆனால் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த மௌனகுரு படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி ஜான் விஜய் பிடிக்கும். எங்கள் அம்மா இருக்காங்க, அவர் நல்லா நடிப்பார்றா, சூப்பர் ஆர்டிஸ்டா அப்படிம்பாங்க. சரி, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் வந்து அப்போ எழுதும் போதே அப்படி தான் எழுதினேன். என் டேட் கிடைக்குமாலாம் தெரியல, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாப்புல கேஸ்டிங் பண்ண தெரிஞ்சானே. அப்புறம் ட்ரை பண்ணால் அந்த டைமில் ஷூட்டில் இருந்தாப்புல, ரஞ்சித் அண்ணன் மூவியில் இருந்தாப்புல. சரி, இருந்தாலும் நான் பரவாயில்ல, அந்த பேலெல்லாம் டைமில் கொடுத்து எனக்கு ஒரு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படி இருக்கும் அவரோட கேரக்டர், தாறுமாறாக இருக்கும் அப்படி படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கும். லாஸ்ட் அவங்க நான் பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் கபீர் சிங் சார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவர் நீங்கள் படத்துலலாம் மார்கோ படத்துலலாம் கரியை இது ஆளுங்களை வெட்டி சதையும் பீஸுமாகிற ஆர்டிஸ்ட் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வெஜிடேரியனாக, ரொம்ப கைண்டாக பேசக்கூடிய மனுஷன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஆக்சுவலாக அவருக்கு வந்து நேரிலலாம் நான் மீட் பண்ணதில்லை, ஒரே ஒரு ஃபோனில் சொல்லுங்கன்னாரு. நான் இப்போ வந்து என்னமோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா, சாரி ப்ரோ அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு ஒரு மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இது கேரக்டர் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன நினச்சாருன்னு தெரியல. ஸோ ஹி செட், I am also struggling last 10 years, Baba. So everyone have a pain. So because of you, not for script, because of you, I will do your movie. He told like that. So thank you so much for your appreciation, and thank you so much for being here, sir. So அப்புறம் சுபாங்கி ஜா, ஏன் சுபாங்கி ஜா சொல்கிறேன்னா, சுபாங்கி ஜா ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி இந்த காலேஜ் டூரில் அவங்க அந்த காலேஜ் பொசிஷனுக்கு அவங்க தான் ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. போன படத்தில் சின்ன ஒரு கேமியோ மாதிரி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது சொன்னேன், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ வரையும் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ போய் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எனக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் அப்படின்னு. அவங்க ஃப்யூச்சரில் நல்ல ஹீரோயினியாக வர்றதுக்கான பெரிய அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க, நான் நம்புகிறேன். சரிங்களா? அவங்கள்ட்ட அதான், அவங்கள்ட்ட எவ்ரி செகண்ட்ஸ் சினிமா. அது நேற்று ஜான் நான் இன்டர்வியூஸ் பண்ணேன். ஒரு சின்ன ஃப்ரேம் போதும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ண பண்ணி 20 நிமிஷம் நடிச்சிருக்கேன், 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. அதே தான் நானும் அவங்கள்ட்ட சொன்னேன், எவ்வளோ போர்ஷன்ஸ் வரங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற மேட்டர் முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் அங்கே மகிமா குப்தான்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. இந்த உலு ஆப்பில் நிறையா மூவிஸ் இருக்கும், பாஜ்பூரிஸில் நிறையா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். இப்போ தான் தமிழில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க மகிமா குப்தா. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து ஆக்சுவலி படம் ஃபுல்லாக டீத்தே காட்டல, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஹிந்தி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நாங்கள் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இல்லைனா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா தங்கிலீஷில் எழுதி
அப்போ மறுபடியும் அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி என்ன பிகாஸ் மற்ற அப்போ சிஸ்டி ஆக்சுவலி வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க, அதனால் அவங்க தமிழில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருந்தா தமிழில் பேசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் அந்த ஆக்ஷன்ஸை எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி இதான் மீனிங்கு இதான் டயலாக்னு சொல்லுவோம். அதெல்லாம் மீறி ஸ்ட்ரகல் ஆகும்போது ஷூட்டிங்கில் அப்போ போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க சிஸ்டி. இவங்க ஜான் அண்ணன் வந்து இங்கிலீஷில் பேசி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் குரூவாகவே சும்மா ஜாலியாக இருக்கும் அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டவுன் டு எர்த் வந்து இறங்கி ஒரு டைரக்டருக்காக இந்த டீம் எல்லாம் யங் டீமாக இருக்காங்க வளரட்டும் அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. பட் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன்ஸ். என் படத்தில் அவங்களாம் கிடச்சது வந்து ஒரு பெரிய நான் வந்து சந்தோஷமாக அது நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம் அப்புறம் இலக்கியா மேம் நான் மறந்துடுவேன் மேம், நிறைய பேர் இருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். இது இலக்கியா ஆக்சுவலி விமல் சார் டாட்டராக நடிச்சிருக்கா. ஆக்சுவலி அவள் வந்து லாஸ்ட் படம் அதான் மேமோட, ஏன்னா மேம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு யோசித்தேன். அப்படி எழுதின கேரக்டர் தான் அல்லின்னு ஒரு கேரக்டர். அது ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு வாண்டடாக சில சீன்ஸ் எழுதவே இல்லை. அவள் ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு மூவியில் பெருசாக அவள் பர்ஃபார்மன்ஸாக ஒன்றும் பெருசாக பண்ணலை. நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் நீ நல்லா நடிக்கல போன படம் அப்படின்னு. போன படத்தில் சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாள். ஸோ இந்த படத்தில் வந்து நான் அவளுக்கு நல்லா எழுதினேன். அவளோட ரோலை சூப்பராக பண்ணிட்டான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோகி பாபு சார் கூட அவளுக்கு காம்போ இருக்குது. பண்ணிட்டு இருக்கும்போது யோகி சார் கவுண்டர் சொன்னார். கவுண்டர் சொல்லும் போது இவளா ஒரு கவுண்டர்லாம் சொல்லி அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா அப்படின்ட்டாரு யோகி பாபு சார். அவங்கள்ட்ட நல்லா இல்லை. அதே மாதிரி விமல் அண்ணா கூட நடிக்கும்போது விமல் அண்ணா கூட எல்லாம் போயிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டா. விமல் அண்ணா அது ஆக்சுவலி வந்து யாராக இருந்தாலும் அது டக்குன்னு வந்து அந்த ஸ்பாட்டில் ஜெல் ஆகிறார். ஃபஸ்ட்டு நீங்கள் வாமா ஓகே நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி பண்ணால். ஸோ அவங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கின பொண்ணாவை. ஸோ அவளோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.